நல்ல மாலை பைபிள் ஸ்டடியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை தரும்படியாக, நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் நாம் எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றப்பா. அப்பா, பிதாவுக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதனுக்காக சோத்திரப்பா. அனைவரே இந்த நல்ல மாலை வேளையிலே ஒரு சமூகத்தில் கூடிய கொடுத்த கிருபைக்காக சோத்திரப்பா. உங்கள் சமூகத்தில் வரும்போதெல்லாம் எங்களோட பிரயோஜனமாக எங்கள் போதிக்கிறதுக்காக சோத்திரப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவாதி தேவனுக்காக சோத்திரப்பா. எங்களுக்கு வெளிப்படுத்துகிறப்பா. அப்பா, உங்கள் அறிவினால் நீர்களை நிரப்பும்படி காட்சி விளங்கத்தாவே சோத்திரப்பா. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் வினமென வேதம் எனக்கு நலமானதப்பா. நலமான வேதத்தை அப்பா, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நீர் போதையும் அப்பா, உங்கள் சமூகத்தில் முன்பாக, உடைய பிரசனத்துக்கு முன்பாக, உடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் காணப்பட எங்கள் இருதயத்தை தாழ்த்து தர்றோம். நீங்கள் பொறுப்பட்டுலும் நாமத்துவத்தில் பெரிய காட்சி நீர் ஆசிரியங்க. எல்லா துதிக நமக்கு சுத்துறோம். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். பிரைஸ் லார்ட். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், ஒத்த பசம் கொண்டெழுந்திடும் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் போல் தெளிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், தங்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும்
கள்ளம் கபடு எல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும். கள்ளம் கபடு எல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும். கணவனாய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும். கணவனாய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி. கண்மலையை நொறுக்கிடுவே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி. கண்மலையை நொறுக்கிடுவே. இதை நினைவை மிகையாய் அறுக்கும். இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும். இருபுறமும் கருக்குள்ளதே. கத்திய வேதம் பக்தரின் கீதம். புத்தர்கள் போகும் பாதையின் கீதம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானம் மகளும் பூமி அழியும். வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகள் பூமி அழியும். வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம். பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம். பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாலு பைபிள் ஸ்டடியிலே பார்க்கும்போது சர்ச் டிசிப்ளின், சபையினுடைய ஒழுக்கத்தை குறித்து நாம் போன வாரத்திலிருந்து பார்த்து கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பார்க்கும்போது அதே சப்ஜெக்டில் பார்ப்போம். ஆகவே மெயின்டெனிங் சவுண்ட் டாக்ட்ரின், மெயின்டெனிங் சவுண்ட் டாக்ட்ரின், இந்த உபதேசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து பராமரித்து கொள்ள வேண்டும், அழியாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தை, தெளிவான உபதேசத்தை, சுத்தமான உபதேசத்தை, இந்த உபதேசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே மெயின்டெனிங் சவுண்ட் டாக்ட்ரின், இந்த தெளிவான உபதேசத்திலே நாம் தெளிவாக இருப்பது. போயிடுச்சு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வாசிப்போம். 1 Timothy chapter 1 verse 3 and 4 படிப்போம். படிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வாசிப்போமே. முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. ஆமென். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றோம்ப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்க்கும்போது அப்பா தீமோத்தேயுவுக்கு ஒரு தெளிவான உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படிக்காக, அதை காத்துக்கொள்ளும்படிக்காக, அதை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக கொடுத்த சிறந்த ஆலோசனைக்காக சோத்திரப்பா.
இன்றைக்கும் தகப்பனே சபைக்காக, சபையின் மக்களுக்காக, தேவ ஊழியக்காரர்களாகிய நாங்களும் அப்பா சபையில் எப்படியாக இந்த உபதேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று குறித்து அப்பா நாங்கள் படிப்பித்து கொள்ள அடையே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக சோத்திரப்பா. பரிசுத்தாவினரே, நீ புரோஜனமாக போதித்து வைணத்தின் காட்சி உண்மை வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துநாமத்தில் இயேசு கிறிஸ்துநாமத்தில் வைக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டுமாக வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 5, 6 ஆகிய வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5, 6 மொத்தம் 10 வசனம், 11 வசனம் வரைக்கும் இருக்கிறது. ஆகவே அது ஒரு பகுதி மட்டும் 1ஆவது வசனம் 3ஆம் வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். வாசிப்போமே. வேற்றுமையான உபதேசங்களை உபதேசியாத படிக்கும். அப்படின்னா சபையில் அந்த நாட்களில் பார்க்கும்போது எத்தனையோ ஆளுக்கு வந்து இஷ்டம் போல் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிலாம் உபதேசித்தார்கள். அது மாத்திரம் இல்லை தான் பவுல் சொல்கிறாரு, வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல். அந்த வேற்றுமையான உபதேசம் எப்படியாக இருக்கும் பார்க்கும்போது, விசுவாசத்தினால் விளக்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் அது இருக்கக்கூடாது, இருக்காமல் போயிடும். ஆகவே அது என்னவாகும்னா, வேற்றுமையான உபதேசம் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கும், கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாத படிக்கும். நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக சொல்றாரு, நீ இப்படிலாம் பண்ணும் கட்டளையிடும் பொருட்டாக இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சபையை ரொம்ப பாதுகாப்போடு வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4ஆவது வசனத்தை வாசிக்கும் போது கற்பனை. அடுத்தது, நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. என்ன செய்ய வேண்டும் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது கற்பனையின் பொருள் என்னவெனில், அது முக்கியமாக தீம் என்ன, இதனுடைய மெசேஜ் என்ன, செய்தி என்ன என்று பார்க்கும்போது, சுத்தமான இருதயத்திலே நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த 3 காரியத்தை எம்பசைஸ் பண்ணுகிறார், முக்கியப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், கற்பனையின் பொருள், மிக முக்கியமான பொருள் என்ன என்று பார்க்கும்போது சுத்தமான இருதயம். சுத்தமான இருதயம் வாழ்க்கையில் விசுவாச பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியமானது என்னவென்று பார்க்கும்போது சுத்தமான இருதயத்திலும், அது மாத்திரமல்ல நல் மனசாட்சியிலும், சுத்தமான இருதயத்திலும். அடுத்ததாக பார்க்கும்போது நல் மனசாட்சியிலும், அது மாத்திரமல்ல மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதை குறித்து என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். இதுதான் சபையில் மிக முக்கியப்படுத்த வேண்டும். சுத்தமான இருதயம் நமக்குள்ளே காணப்படும். சுத்த இருதயத்தோடு கட்டளை தொழுது கொள்ள வேண்டும். இருதயத்தில் சுத்தமாக பாக்கியம் சொல்லப்படும். அது மாத்திரம் நல் மனசாட்சி எங்கிருந்து வந்தது, ஞானசானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட. ஆகவே இந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல் மனசாட்சி என்ன பண்ணாங்க, சிலர் விட்டு விசுவாசமாக கப்பலை என்ன பண்ணாங்க, சேதப்படுத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அடுத்ததாக கற்றுக்கொண்ட, பெற்றுக்கொண்ட, அறிந்து கொண்ட விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. நன்றாக விளைக்கொள்ளுங்க. எதை விசுவாசிக்க வேண்டும் பார்க்கும்போது மனுஷனுடைய வார்த்தையில் அல்ல, அது மாத்திரம் இல்லை, அறிவை அல்ல, அறிவை ஞானத்தை சார்ந்ததல்ல, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இதில் தான் என்ன பண்ணோம், இதில் பிறக்கும் அன்பை விசுவாசித்தல். அது மாத்திரம் 3 சம்பவம் மிக முக்கியமானது. அடுத்ததாக பார்க்கும்போது வாசிங்க போவோம். இவைகளை சிலர் நோக்கவில்லை. பவுல் அறிந்துக்கிறாரு, ஆராய்ந்து பார்க்கிறாரு. மக்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானசாரம் பெற்றிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஆகவே சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர்ந்து கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையிலே சபையை கெடுக்கும்படிக்காக சிறு நரிகளும் குடி நரிகளும் என்ன பண்ணுதுனாக்கா, சபையை எந்த விதத்தில் தவறான போதனைகளை போதித்து தன் வசமாக இழுத்துக் கொள்வதற்காக கிறிஸ்துவை காண்பிப்பது நோக்கம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுடைய நோக்கம் அல்ல. என்ன நோக்கமாகவும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய எபிலிட்டி, தன்னுடைய எஃபோர்ட்ஸ், தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பண்ணாங்க. அவங்க மனதில் தோன்றினது என்ன பண்ணாங்க, போதித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்படி இல்லை. தேவ சமூகத்திலே இருந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட உபதேச வார்த்தையை என்ன பண்ணாரு, போதித்தார். எப்படி போதித்தார்கள் பின்பாடு நம்ம பார்ப்போமாக. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணாங்க, இடம் கொடுத்து விலகி போனார்கள். அநேகர் பேக் ஸ்லைடிங், பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டு விலகி போட்டாங்க. நயவசனிப்பான வார்த்தைகளை விட்டு என்ன பண்ணாங்க, விலகி வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விலகி போய்விட்டார்கள்.
இப்படியாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட சபையை ஒவ்வொரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி அந்த சபையில் உள்ள ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி இரவும் பகலும் கண்ணீரோடு கூட புத்தி சொன்னதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இரவும் பகலும் கண்ணீரோடு கூட புத்தி சொன்னதை. பிரியமானே, அது மாத்திரமில்ல, அந்த கிறிஸ்து அவங்களுக்குள்ள உருவாகும்படிக்காக என்ன பண்ணாரா, திரும்பவுமாக கர்ப்பவேதனைப்படுகிறவராக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு கர்ப்பவேதனையோடு தான் ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. ஆகவே அவங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், இவ்வளோ காரியத்தை அவங்க உலகத்தில் அநேகத்தை விட்டு கர்த்தரை தேடி வரும்போது அப்படிப்பட்ட பிள்ளைகளே என்ன செய்யறாங்க சொன்னாங்க, கெடுத்து போடுகிற காரியங்கள் உலகத்தில் வீண் பேச்சு நிறைய பிரயோஜனமற்ற பேச்சுகள், வீண் பேச்சுகள், பெனிஃபிட்ஸ் இல்லாத பேச்சுகள் வீரம் கொடுத்து விலகி போனார்கள். அடுத்ததாக 7வது வசனத்தை வாசிக்கும் போது 7ஆம் வசனம் 7 முதற்கொண்டு 10 வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 7 வசனம் முதற்கொண்டு 10 வசனம் வரைக்கும் மற்றொரு பகுதி என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறாரு. என்னத்தை அவங்க போதிச்சாங்க பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணோம், கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அது பிற்பாடு அதை சொன்ன பாருங்க, எப்படி நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, தாங்கள் சொல்லுகிறதும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறாங்க. ஆனால் நம்மை ஆண்டு எதற்காக அழைத்தார் பார்க்கும்போது, பிரியமானே, கிருபையின் வசனத்தை போதிக்கும்படிக்காக, அது மாத்திர மகிமையான சுவிசேஷத்தை, நித்திய ஆனந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக, அது மாத்திரம் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலையாக்குற செய்தி, அது மாத்திரம் இல்லை, மரணத்திலிருந்து தப்பு வைக்கிற செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லை, பாரம்பரியங்களை கை கொள்வது காரியம் அல்லவல்ல, கற்பனைகள் கர்த்தர் வார்த்தை கை கொள்ளுது. ஆனால் அவங்க சொல்லுறதை பார்க்கும்போது, தாங்கள் சொல்லுறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதென்றும் நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாண போதகம் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்ததாக வாசிப்போம், 8வது வசனம் வாசிக்கும் போது, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி என்ன பண்ணாங்க, அனுசரிப்பதில்லை, போதிப்பது கரெக்டாக போதிக்கிறாங்க, ஆனால் அதை செய்வது அல்ல, அனுசரிப்பது அல்ல, அதை கை கொள்வதல்ல. எவ்வளோ வேணாலும் போதிக்கலாம், ஆனால் போதிக்கிற வார்த்தையை நம்ம கை கொள்வது மிக முக்கியம். கடைப்பிடித்து முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் அதை ருசித்து பார்த்துட்டு பிற்பாடு தான் என்ன பண்ணோம், அதை போதிக்க வேண்டும். ஒன்று. அதனால் 2 அடுத்ததாக பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்க்கும்போது, செய்யவும் உபதேசிக்கவும் என்று சொல்லப்பட்டது. முதலாவது வசனத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நாம் செய்ய வேண்டும், பிற்பாடு உபதேசிக்க வேண்டும். ஆகவே சொல்றாரு, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்துக்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்வதில்லை, அப்படி அல்ல, அப்படி செய்வதில்லை. அடுத்ததாக 9வது வசனத்தில் பார்க்கும்போது, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், நியாயப்பிரமாணம் எதுக்காக அல்ல, நீதிமானுக்காக அல்ல. அப்படியே யாருக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது, அக்கிரமக்காரருக்கும் அக்கிரமம் செய்யாதிருக்கும்படிக்காக, அது மாத்திர அடங்காதவர்களுக்கும். நியாயப்பிரமாணம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும், அக்கிரமம் செய்வது பாவம் செய்வதற்காக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதபடி சொல்லப்பட்டது. கொலை இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, எதுக்காக சொன்னாக்க, அப்படிப்பட்ட காரியங்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் நீ செய்யாதபடிக்கு என்ன பண்ணாங்க இருக்கும்படிக்காக போதிக்கப்படுகிறது. அக்கிரமக்காரனுக்கும் அடங்காதவர்களுக்கும், அது மாத்திரம் இல்லை, கீழ்ப்படிந்து அடங்காதவங்க, செவி கொடுக்காதவங்க, எதிர்த்து இருக்கிறவங்க அடங்காதவர்களுக்கும். அடுத்ததாக பக்தி இல்லாதவர்களுக்கும், பக்தி இல்லாத ஆட்களுக்காக பக்தியோடு இருக்கும்படிக்காக, பாவிகளுக்கும், பாவிகள் நீதிமானாக மாற வேண்டும், பரிசுத்தவானாக மாற வேண்டும். ஆகவே பாவிகளுக்கும் சொல்லப்பட்டது. அசுத்தனுக்கும், பரிசுத்தவானா இல்லை, சுத்தவானா இல்லை, அசுத்தமாக இருக்கிறவர்களுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சீர்கெட்டவர்களுக்கும், ஆகவே ஒழுங்கில்லாதவர்களுக்கும் சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், அது மாத்திரம் கொலை பாதகருக்கும் கொலை செய்யாதிருப்பாயாக, தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக. இப்படிப்பட்ட பிரமாணத்தில் எல்லாம் சொல்லப்பட்டது. இதற்காக இதில் செய்யக்கூடாது செய்வாயாக, செய்யக்கூடாதது இருக்கிறது, செய்யக்கூடியது இருக்குது சொல்லித்தரார், பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே இது யார் என்று பார்க்கும்போது, நீதிமானுக்காக அல்ல,
பரிசுத்தவான்களாக அல்ல, அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும். அடுத்தது 10வது வசனத்தை வாசிக்கும் போது 10வது வசனம் வாசிக்க பார்ப்போம். வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகளுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகளுக்கும். பாருங்க, இவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 11வது வசனம் வாசிக்கும்போது நித்தியானந்த தேவனுடைய இப்போ இந்த 10 வசனம், இந்த 7 முதல் 10 வசனம் வரைக்கும் இங்க பார்க்கும்போது நன்றாக விளை கொள்ளுங்க. நீதிமானுக்காக அல்ல, இது யாருக்காக கொடுக்கப்படுகிறது? இப்படிப்பட்ட ஆட்களுக்காக சொல்லப்படுகிறது. ஆகவே சொல்றாரு 11வது வசனத்துல, நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி. நித்திய ஆனந்த 11வது வசனம், நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி. அங்கே யோசிச்சுக்கொள்ளுங்க, இந்த சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம் எப்படி இருக்கும்? தற்காலிகமான ஆனந்தத்துக்காக அல்ல, தற்காலிகமான சந்தோஷத்துக்காக அல்ல, நித்தியமாக ஆனந்தத்துக்காக மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம். யோசிச்சு பாருங்க, பவுல்கிட்ட கர்த்தர் கொடுத்த உபதேசம், கொடுத்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஆரோக்கியமான உபதேசத்திற்கு இதெல்லாம் எதிரடியாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? விலகி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான போதங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில செவி கொடுக்க வேண்டாம். அது நல்லதில்லை, சிறந்ததில்லை. பிற்பாடு பார்க்கும்போது 18வது அப்படிப்பட்ட நிலைமையில அப்படி கீழ்ப்படியாதவங்க, பவுலுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவங்க, பவுலுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காதவங்க, கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு செவி கொடுக்காதவங்க வாழ்க்கை பார்க்கும்போது எப்படின்னா 18 முதற்கொண்டு 20வது வசனம் வரைக்கும், 18வது வசனம் முதற்கொண்டு 20வது வசனம் வரைக்கும் சில உதாரணமான ஆட்களை சொல்லித்தராரு. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ எப்படி இருக்க வேண்டும் பார்க்கும்போது, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும். பவுலுடைய பேசிக் மிக மிக முக்கியமான காரியத்தை முக்கியப்படுத்துறாரு, எம்பசைஸ் பண்ணுறாரு. சொல்றாரு, நீ விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும், அது மாத்திரம் நல் மனசாட்சி உடையவனாக இருக்க வேண்டும், உடையவனாயிரு. அது மாத்திரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது 19வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போம். இந்த நல் மனசாட்சி என்ன பண்ணாங்க? சில தள்ளி விட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்துறாங்க. இந்த நல் மனசாட்சி என்ன பண்ணாங்க? சிலர் விட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்துறாங்க. அவங்க யார்? பேரோட சொல்றாரு, டீட்டெயிலா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு பர்சனலா இவங்க சொன்னாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சபையே எச்சரிக்கையாரு, பேர் சொல்றாரு, இவனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட. இவனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவளை சாத்தானிடத்தில் அவளை ஒப்பு கொடுத்தேன் சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, என்ன பண்ணணும் பார்க்கும்போது, சபையை குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், சபையுடைய மெய்ப்பொருள் பார்க்கும்போது தன் சபையை குறித்து ஆடுகள் நிலைமை அறிந்துக்கொள், மந்தை மேல் கவனமாயிரு. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 2-3 வசனங்கள் சொல்லப்பட்டது. நீதிமொழி புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது சபை எப்படி, ஆடுகள் என்ன, ஆட்டுக்குட்டிகள் என்ன என்னை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், முன்னாடி உன் ஆடுகள் நிலைமை நன்றாய் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் ஆடுகள் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், மந்தை மேல் கவனமாயிரு. தாவீதை குறித்து பார்க்கும்போது நிலைமையில அறிந்து கொண்டாரு, மந்தை மேல கவனமாக இருக்காரு, தன் இருதயத்தின் உண்மைப்படி என்ன பண்ணாவலை மேய்க்கிறாரு. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ, புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும். ஆட்டுக்குட்டி ஊழியத்தை செய்ய சொல்றாரு. ஆட்டுக்குட்டிகள் எப்படிப்பட்டது? சிறுவர் ஊழியம் இதுக்கு சொல்லப்படலாம், ஒத்துக்கொள்ளலாம். பார்க்கும்போது உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். ஆகவே இந்த ஆட்டுக்குட்டி ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த கடாக்களுக்காக வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், வீட்டார் ஆகாரத்துக்கும், வேலைக்காரன் படிப்புக்கும் போதுமான படிக்கும். இந்த மந்தை மேல் கவனமாக இருக்க வேண்டும்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் மேலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை மேலே அதிக கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானே, பி கேர்ஃபுல் சொல்லப்பட்டது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே மந்தை மேலே கவனமாக இருக்கணும். ஆகவே தான் சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க, சபையே நீங்கள் அங்கே இங்கே போயிட்டு பலவிதமான போதனைகளால், இப்ரேயர் 13:9 சொல்லப்பட்டது, பலவிதமான போதனை அழைப்புண்டு என்ன பண்ணாதுங்க, நீங்கள் திரியாதிரிங்க. பலவிதமான போதனை, இந்த நிறைய பலவிதமான போதனைகள். பிரியமானது, ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த போதனைகள் என்ன ஆகும் சொன்னாக்கா அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணிடும். இது 18 ஹீப்ரூஸ் சாப்டர் 13:9 சொல்லப்படுது, பலவிதமான அந்நிய போதனைகள். போதனைகள் எப்படி இருக்கணும் பார்க்கும்போது, அந்நிய போதனைகள், ஃபாரின் டாக்டரின்ஸ். சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, யெகோவா தேவன் மட்டுமே, சில சமயத்தில் ஜீசஸ் ஓன்லி, அது மாத்திரம் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமம் மட்டும். சிலர் பார்க்கும்போது பரிசுத்தாவின் மட்டும் பிரித்து விடுகிறார்கள். இல்லை, பலவிதமான அந்நிய நிறைய தவறான போதனைகளை சபையை கெடுக்க வேண்டும், சபையை கெடுக்க வேண்டும் நோக்கத்தினால் வருகிறது. பணத்துக்காக, அது மாதிரி சுகபோகமான வாழ்க்கைக்காக போதனைகளே மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் பார்க்கும்போது அந்நிய போதனைகளை அலைப்புண்டு தெரியாதுருங்க. போஜன பதார்த்தனால அதை பற்றி சொல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுது நல்லது, போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறது பலனை இல்லையே. ஆகவே மிகவும் கவனம், எச்சரிக்கை. சபை ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அவங்க என்ன பண்ணாங்க பார்க்கும்போது, இங்கே அவங்க விசுவாசமாக கப்பலை என்ன பண்ணாங்க, சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினாக்கா 1 தீமோத்தேயு 1:19 பார்க்கும்போது இப்படி சேதப்படுத்தினா வாழ்க்கை எங்கே போய் சேர்றாங்க? அவங்க போய் சேர முடியுமா? சேர முடியாது. ஆகவே அவங்க வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் அடைய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கக்கூடியதான போதனைகள் இந்த உலகத்தில் நிறைய உண்டு. பி கேர்ஃபுல், ரொம்ப அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4:1 முதல் 5 வசனங்கள். 2 தீமோத்தேயு சாப்டர் 4 verse 1, 2, 3, 4 and 5 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4:1 1 முதல் 5 வசனம். 2 தீமோத்தேயு 4:1 1 முதல் 5 வசனம் வாசிக்கும் போது, நான் தேவனுக்கு முன்பாக, இங்கே பவுல் எவ்வளவு ஊர்ஜிதமாக உறுதியோடு கூட கான்ஃபிடென்ட்டோடு கூட அவர் பேசுகிறார். சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேன்? தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து முன்பாக இருக்கிறேன் சொல்றாரு. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற, எப்படி சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவரையும், உயிரோடு இருக்கிற நம்மையும் மரித்தவர், ஏற்கனவே நமக்கு முன்பாக மரித்தவர்களாகிய இனிமேல் மரிக்க போகிற யாரு, நான் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் சொல்றாரு. பிதாவாகிய தேவன் முன்பாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கர்த்தர் எவ்வளோ ஒரு ப்ரூஃப் பண்றார், ஒரு நிரூபிக்கிறார். சொல்றாரு, மிக முக்கியமான காரியம் அங்க சொல்றாரு. அந்த வசனம், அந்த முதலாவசத்தை தேவனுடைய சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய பிரசன்னத்தை கடைசி காலத்தில் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து, இதுதான் சாட்சி. ஆகவே ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதானமானது. ஆகவே இதை விட்டுட்டு வேற உபதேசம் உங்களுக்கு தேவையில்லை. கட்டளை எடுக்கிறதாவது என்ன கட்டளை? 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அப்போ பாருங்க, டைம் இருக்குது, இப்போ டைம் இல்லைங்க. சமயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, வாய்க்குதோ வாய்க்கலையோ, அநேக சில போனால் வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்வாங்க. வாய்ப்பு வரணும். இல்லை, உங்கள் வேலை என்ன பண்ணிட்டோமா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அது வாய்த்தாலும் வாய்க்காமல் விட்டாலும் ஜாக்கிரதையாய், எந்த நேரத்தில் எந்த சூழல் ஜாக்கிரதை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடி சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. எப்படி சொல்றாரு பார்க்கும்போது, ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. அது மாத்திரம் எல்லா நீடி சாந்தத்தோடும். இன்னொரு காரியம் பார்க்கும்போது ஜாக்கிரதையோடு மாத்திரம் எல்லா நீடிய சாந்தத்தோடு கூட, அது மாத்திரம் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ண வேண்டிய இடங்கள்ல கண்டனம் பண்ணி, கடிந்து கொள்ள வேண்டிய சமயத்தில் கடிந்து கொண்டு அவளுக்கு என்ன பண்ணு, புத்தி சொல்ல வேண்டும். சபைக்கு மிக முக்கியமானது. ஆக ஒரு சிறந்த ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன்
ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் பார்க்கும்போது என்ன செய்வாங்க? பார்க்கும்போது தன் பிள்ளைகளை பார்க்கும்போது நீடிய சாந்தத்தோடும் என்ன பண்ணாங்க? உபதேசத்தோடும் கண்டனம் பண்ண வேண்டிய காலத்தில் கண்டனம் பண்ணி, கடிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் கடிந்து கொண்டு, புத்தி சொல்ல வேண்டிய சமயத்தில் புத்தி சொல்ல. தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை மறவாதே, நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாக இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனம் வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ஹெல்த்தியாக இருக்குது. இந்த உபதேசத்துல ஆரோக்கியம் இருக்குது, சௌக்கியம் இருக்குது, சுகம் இருக்குது. பிரியமானே, உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தெரிந்து கொண்டு திரளாக என்ன பண்றாங்க? சேர்த்து கொள்கிறாங்க. அவங்க தெரிந்து கொள்றாங்க, சேர்த்து கொள்றாங்க. ஒரு மேய்ப்பன் தான் பார்க்கும்போது மந்தையை மேய்க்க முடியும். ஒரு ஆடுகளை போயிட்டு ஒரு மேய்ப்பனை கூப்பிட்டு வந்துட்டு என்னை மேய்த்துக்கொள்ள சொல்றது அது வேதத்துக்கு முரணானது, சத்தியத்துக்கு முரணான காரியங்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகவே சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தெரிந்து கொண்டு திரளாக சேர்த்து கொண்டு. நான் யாரையுமே தவறாக குறையாக சொல்லலை. இப்படிப்பட்ட நிறைய போதல்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க? நீங்கள் அடுத்த சபையிலேருந்து வந்தீங்களா? இந்த சபையிலேருந்து வந்தீங்களா? ஏன் நீங்கள் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? என்ன காரணத்துக்காக வந்தீங்க? ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பிரியமானே, எல்லாத்தையும் பார்க்க என்ன பண்ணாங்க? அப்படி செய்யறது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல வந்து அடுத்த சபையில் இருக்கிற ஆத்மா கூட இந்த சபையில் வச்சுக்கிது என்ன பண்ணுவாங்க? இங்கே வச்சுக்கிறது இங்கே இருக்கிற ஆத்மா இல்லை. இந்த சபை மாறி மாறி வர ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க? என்ன செய்வாங்கன்னாக்கா, சபை மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. ஏலனா பி, பி இல்லைனா சி, சி இல்லைனா டி போயிட்டு இருப்பாங்க. ஆகவே இவங்க சேர்த்து கொண்டு இவங்க ஸ்திரமாக இருப்பதில்லை. இவங்க சத்தியத்துக்காக கிடையவே கிடையாது. சத்தியத்துக்காக இவங்க கிடையவே கிடையாது. பிரியமானே, சொல்லக்கூட நிறைய சொல்ல வேண்டிய வித்தியாசமாலாம் இருக்குது உலகத்தில். வித்தியாசமாக எனக்கு காணிக்கை கொடுத்துட்டாக்கா, எனக்கு காசு கொடுத்துட்டாக்கா என் போதனை மாற்றிக்கொள்ள வேண்டியது. அவங்க ரொம்ப ஃபேவராக அவங்க அனுகூலமாக பேசுகிற காரியங்கள் கூட இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குது. இல்லை, சத்தியம் சத்தியம்தான், வசனம் வசனம்தான், தெய்வீகம் தெய்வீகம்தான். அந்த ஆத்மா தான் மிக முக்கியம். பிரியமானே, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா மிக முக்கியமானது. ரெண்டாவது சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். சில இந்த உலகத்தில் அப்படி இல்லை. அவங்ககிட்ட இருந்து கையில் காசு வந்துட்டா அவங்க போதும், அவங்கள தேவை சந்திக்கப்பட்டால் போதும், ஆகவே அவங்க கொடுக்குற காணிக்கை வந்துட்டால் போதும். இது சரியானது போதகம் இல்லை. அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் வழிநடத்தும். ஒரே ஒரு காரியம், சத்தியத்தை சத்தியமாக சொல்லிடணும், வசனத்தை வசனமாக சொல்லணும், கர்த்தருக்கு பயந்து உண்மையை சொல்லிடணும். மனுஷரை பிரியப்பட்ட சொல்லாததுக்கு கர்த்தரை பிரியப்பட்ட கர்த்தர் நாமத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் ஊழியர் சிறந்த ஊழியமாக இருக்குது. அது மாத்திரம் இச்சைகள் தங்கள் இச்சைக்கு கேட்ட போதங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கொண்ட உலகம் அந்த காலத்தில் இருந்தது போல இந்த நாட்களிலும் மேற்பட்ட காரியம் உலகத்தில் இருக்கிறது. 4வது வசனத்தை வாசிக்கும்போது 4வது வசனத்தை, சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு என்ன செவி விலக்கி. யோசிப்பார், கட்டுக்கதைகள் சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்தை விளக்கி சொன்னாக்கா, சத்தியத்தை சொன்னாக்கா இன்னைக்கு மக்களுக்கு எது தேவைப்படுகிறது என்று பார்க்கும்போது கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள், உண்மையான இல்லஸ்ட்ரேஷன், உண்மையான ஸ்டோரிஸ், உண்மையான சம்பவம் அல்ல, ஸ்டோரிஸ், அவருடைய சரித்திரம் அல்ல. அநேக உலகத்தில் பார்க்கும்போது கட்டுக்கதைகளுக்காக சாய்ந்து போகும் காலம் இன்னைக்கு பார்க்கும்போது சத்தியத்தை உபதேசிப்பதற்கு மாறாக அரசியலையும் வாழ்க்கையும் மனுஷனுடைய வாழ்க்கையும் எப்படி எப்படியோ வித்தியாசமான போதனைகளை நீங்கள் பார்க்க முடியும். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியத்தை போதிப்பதில்லை. சத்தியத்துக்கு பதிலாக வேற என்னத்தையோ காற்று சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? திரள் கூட்டமான மக்கள் எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க, என்னென்னவோ காரியம் செய்கிறாங்க. உலகத்தில் ரொம்ப கொடூரமான இந்த காலம், கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட வஞ்சிக்கப்படும் இந்த காலை ஜாக்கிரதையாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி. பிரியமானே, இதுதான் சத்தியம், இதுதான் கை கொள்ள வேண்டும், இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்றது அது உண்மை. ஆனால் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இந்த காலத்தில் பார்க்கும்போது ரூத்தின் சரித்திரத்தில் நியாயாதிபதி புத்தகத்தில் பார்க்கும்போது அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நியாயாதிபதி புத்தகத்தில் சொல்லப்பட்டு அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை வந்துட்டு அப்படியே அது உறுதியாக அதில் இருப்பாங்க. ஆனால் அந்த உறுதி வந்து நிரந்தரமானது இல்லை, தற்காலிகமானது. அந்த நிரந்தரமானது இல்லை. அவங்களுக்கு ஸ்டைல் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த ஸ்டைல், இந்த காலத்தில் என்ன ஸ்டைல், இந்த காலத்தில் இது என்ன ஃபேமஸ், இந்த காலத்தில் இந்த சூழ்நிலை காலத்துக்கு ஏற்றபடி இல்லவே இல்லை, சத்தியத்துக்கு ஏற்றபடி எதை வேணாலும் மாற்றலாம். சத்தியத்தை மாற்றவே முடியாது. சத்தியம்தான். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்,
என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவத்தில் வரான், அழகாக சொல்லிட்டார். அவர் சத்தியத்துக்கு மாறாக ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆக யோசிச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரியமா இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறீங்க தவிர சத்தியத்துக்கு ஏற்ற வண்ணமாக, வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்க்கை அமைத்துக் கொள்றோமா? நம்மை நிதானித்திருந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். யாரையோ ஒருத்தரை பார்த்து யாரோ ஒரு காரியங்களை குறித்து என்ன பண்ணாங்க, கட்டுக்கதை வந்து அதுக்காக என்ன பண்ணாங்க, இடம் கொடுத்து போயிடுறாங்க. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும். சில சமயத்தில் இயேசு கிறிஸ்து இது தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளணும். அநேக உவமைகளை சொல்லிடுவார், பேரபிள்ஸ், அநேக உவமைகளை சொல்லி என்ன பண்ணார், புரிய வைத்தார். சில இல்லஸ்ட்ரேஷன், சில ஸ்டோரிஸ் வந்து சத்தியத்துக்கு ஏற்ற வண்ணமாக இருக்கும், அது அல்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சத்தியம் இல்லாத காரியங்கள், வசனத்துக்கு ஒவ்வாத காரியங்கள், அநேக காரியங்கள் உலகத்தில் சுய இச்சையில் கேட்டதான போதனைகள் இந்த உலகத்தில் கடந்து விட்டது. எச்சரிக்கையா இருக்க. அடுத்ததாக வாசிக்கும் போது, நீயோ எல்லாவற்றிலும் மன நீ தெளிவுள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் மன தெளிவுடாரு சொல்றாரு. வேற யாரும் கண்டிக்க முடியாதுப்பா, என் பிள்ளைகளாம் கண்டிக்க முடியும், ஊர்ல உள்ள பிள்ளைகளா கண்டிக்க முடியுமா? சொல்றாரு, என் பிள்ளை நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. சவுண்டா தெளிந்த புத்தியுள்ளவனாயிருப்பா, சவுண்ட் மைண்டா இருக்கும். மன தெளிவுனாரு. தீங்கு அனுபவி சூஷி. இந்த சத்தியத்தை சத்தியமா சொல்லும்போது உங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதான் ஒழுக்கம், இதான் சரி, இதான் கரெக்டு அப்படின்னு சொன்னாக்க அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே சில தீங்குகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகவே அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பற்றி பிரச்சனை கிடையவே கிடையாது. என்ன பண்ணுவாங்க மக்கள், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னடா கடினமான உபதேசம், யாரதை கேட்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே என்ன பண்ணாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எதை பற்றி பேசினார் இயேசு கிறிஸ்து? அவர் சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் அவர் பேசுறார். நித்திய ஜீவனுக்கு ஏதோ வார்த்தையை குறித்து பேசுறார். அந்த நேரத்தில் தான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தான் மக்கள் பின்மாறி போனாங்க. எப்படி பின்மாறி போனாங்க? கடினமான உபதேசம், யாரதை கேட்பாங்க? அப்போதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட்ட மனதாக இருக்கிறீங்களா? அவன் பேதுரு சொல்றார், யார் இடத்துல போகும்? நித்திய ஜீவசம் இடத்துல உண்டு. யோசிச்சு பாருங்க, பேதுருவோட வாழ்க்கையில் பார்க்கும்போது கரெக்டாக தெளிவாக இருந்தார். நீயோ மன தெளிவுனாரு, பேதுரு தெளிவாக இருந்தார். எப்படி தெளிவாக இருந்தார்? நித்திய ஜீவசம் உம்மிடத்தில் உண்டு கத்தவர், ஜீவனில் தேவனுடைய குமாரன கிறிஸ்து ஆடுற கரெக்டாக இருந்துக்கிறாரு. பிதாவாக வெளிப்படுத்துகிறாரு. தேவனுடைய சத்தத்தை அழகாக தெளிவாக கேட்டிருக்காரு பேதுரு. மறுரூப மலையில் இவர் நேசுகுமான், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பாக சொன்னாரு, அடுரே எலியாவுக்கு ஒரு கூடாரம், அடுரே ஏனோக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போட்டலாம், அடுரே உமக்கு ஒரு கூடாரம் போட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வானத்தில் ஒரு சத்தம், இவர் என் நேசுகுமான், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். நீங்க ஆண்டருக்கு ஐடியா கொடுக்காதீங்க, நீங்க ஆண்டர் சொல்ற வார்த்தை கேளுங்க, இயேசுக்கு சொல்ற வார்த்தை நீங்க கேளுங்க. அங்கே அந்த தான் வந்து 1 பேதுரு 2 பேதுரு புத்தகத்தில் பிற்பாடு அங்கே சொல்ல அவர் என்ன சொல்கிறாருனாங்க, நீங்கள் வந்து ரொம்ப நான் தரிசனத்தை கண்டு அந்த பிற்பாடு கடைசியாக சொல்ல நினைக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம இது அப்போ பிற்பாடு படிக்க போகிறோம். ஆகவே முன்கூட சொல்ல தெளிவாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார், சத்தியத்தில் தெளிவாக இருக்கிறார். ஆகவே நல்லா விளைக்கொள்ளுங்க. நீயோ எல்லாவற்றும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. இவங்க சொல்கிறாங்க அது கேட்டுருது, இவங்க சொல்கிறாங்க அதை கேட்டுருது. ஒவ்வொருத்தரும் போதனை ஒவ்வொரு விதமாக இருக்கும். உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தின போதனை இவ்வாறு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நம்ம குடும்பத்தின் ஒழுங்கு இப்படி தான் இருக்குங்க, அப்படி தான் இருக்கும் நம்ம குடும்பம் ஒழுங்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் வேறு அந்த குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க, அந்த அப்பா அப்படி இருக்காங்க, இந்த அப்பா அப்படி இருக்காங்க, அவங்க அம்மா அப்படி இருக்காங்க, இவங்க அம்மா அப்படி இருக்காங்க, அதெல்லாம் நம்ம குடும்பமே கிடையாது. நம்ம குடும்பம் வேறு. சபையில் பார்க்கும்போது எத்தனையோ சபையில் எத்தனையோ விதங்கள், நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. எல்லா சபை போலும் உங்கள் சபை வர முடியாது, வரணும் யோசிக்கக்கூடாது, தப்பு. ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொடுங்க, அடுத்த கம்பெனி மாதிரி இந்த கம்பெனி கொண்டு யோசிக்க முடியுமா உங்களால்? கிடையவே கிடையாது இல்லைங்களா? அது லீகல் இல்லை, சத்தியம் இல்லை, சரியானது இல்லை. ஆகவே உங்களை ஆண்டவர் எங்கே வைத்துக்கிறாரோ, எந்த நிலையில் வைத்துக்கிறோம் அந்த நிலையில் நீங்கள் எப்படிங்க ரொம்ப கவனமாக இருக்கும்படி இயேசுக்கு சுனாமத்திலே கேட்டுக்கொண்டேன் சொல்றாரு. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கந்த பவி சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை என்ன பண்ணுறது நிறைவேற்று என்று சொன்னார். பிரியமானே, வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம், வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம். வாழ்க்கை ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிவுள்ளவராக இருப்பது மிகவும் நலமானது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே உபதேசத்தில் காத்துக்கொள்ள வேண்டும், உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், உபதேசத்தை நாம் கை கொள்வது மிகவும் அவசியமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது 1 தீத்து
the book of Titus chapter 1 verse 13 and 14. தீத்து முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம். தீத்து முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் வாசிக்கும்போது the book of Titus chapter 1 verse 13 and 14 வாசிங்களே. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கோ என்ன பண்ணாங்க, சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கோ செவி கொடாமல் ஜாக்கிரதையா இருப்பான். பவுல் சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. யூதருடைய கட்டுக்கதைகள் மனுஷனுடைய காற்று என்ன பண்ணாங்க, செவி கொடுத்து போறாங்க. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கும்படி நீ அவளை கண்டிப்பாய் கடிந்து கொள். விசுவாசத்திலே அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பலத்தோடு இருக்கணும்ப்பா, நல்ல சவுண்டாக இருக்கணும், தெளிவுள்ளதாக இருக்கணும். ஆகவே ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அவளை கண்டிப்பாக கடிந்து கொள். தீத்துக்கும் சொல்றாரு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அவங்க விட்டுட்டு வந்தேன்னு சபையில் பொறுப்பு கொடுத்துருந்தேன், சபையை குறித்து ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. சபையை கெடுத்து போடுறாங்க. சபை என்ன பண்றாங்க, கெடுத்து போடுறாங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுறார்கள், கிரியினாலோ அவரை மறுதளிக்கிறாங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஹிஸ்டரி எடுத்து சொல்றாரு, ஜாக்கிரதை, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கணும். சபையை நடத்துவது சாதாரணமானதில்லை. சபையை நடத்துவது சாதாரணமானதில்லை. சபை மக்களை சரியான விதத்தில் நடத்தி கொண்டு போகிறது ஒரு சாதாரணமாக காரியம் இல்லை. பெரிய மாடலே ஒரு 100 ஆடு இருக்கும்னாக்கா 100 ஆடு வச்சுருந்தா ஒரு ஆடு எங்கன்னா மேய்ஞ்சிட்டு போயிடும். ஏதாவது பார்த்து அப்படி போயிடும். அது ஒன்று போச்சுன்னு சொல்லிட்டு மட்டும் 99 நம்ம நானும் போகிறேன்னு போயிடும். ஆனால் ஒவ்வொன்றா இந்த 99 இங்கே விட்டுட்டு ஒன்றை போய் தேடுறதுக்குள்ள ஒரு 4-5 இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இப்படிலாம் போயிடும். பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரி வைத்து அப்படி ஆயிட்டு பவுல் சொல்றாரு. பக்க வழியாக ஏதாவது என்ன பண்ணுறீங்க, அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம், வேற ஒரு ஆள் ஆட்டு தேடி போடுவான். ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில், கொடூரமான காலத்தில் வாழ்ந்து கொடுறோம். நயவசனிப்பான போதகம், இச்சகமான போதகம் இருக்குது. அது மாத்திரம் மக்களுக்கு ஏற்றபடி போதிக்கிறது, மக்களுக்கு ஏற்றபடி போதிக்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை போதிக்கணும், கர்த்தர் வெளிப்பட்டின வார்த்தையை போதிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அது போதிக்கணும். சிறந்த போதனையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்போ தான் வாசிப்போம் 2 பேதுரு 2 Peter chapter 1 verse 16, முதலாம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது பவுல், இது பேதுரு இல்லை, அடுத்தது சொல்றாரு. பேதுரு, பவுல் மாத்திரம் இல்லை, பேதுரு சொல்றாரு, சபையை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாக எழுதுற நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல. அந்த கட்டுக்கதையை போதிக்கிறாங்கல்ல, நாங்கள் அப்படி பின்பற்றுவங்க கிடையாது. தெளிவாக இருக்கிறார் பேதுரு சொல்றாரு. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். பிற்பாடு தான் அடுத்த வார்த்தையை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாங்க, 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நாங்கள் மறுரூப மலையில படிக்க பார்ப்போம், இவர் என்னுடைய நேசகுமாரன். அங்கதான் ஒரு வார்த்தை கேட்சி, இவருடைய நேசகுமாரன். மத்திய 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற சம்பவங்கள், இவருடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. அடுத்த வசனத்தை 18ஆம் வசனம் வாசிங்களேன். அவரோடு நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். யோசிச்சு பாருங்க, சாட்சி. அவர் சொன்னார், அவரோட நாங்கள் சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதி. அப்போ பிற்பாடு எப்படியா நீங்கள் படிச்சுட்டே பண்ணிங்கனாக்கா இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டு, வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமலும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். ஆகவே வசனத்தை கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. பெரிய மல்லே ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் சபையில் நீங்கள் அடங்கிருங்க, உங்கள் போதலுக்கு நீங்கள் அடங்கிருங்க. அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக சொல்கிறேன், ஒரு தாயை போல் இன்னொரு தாய் கிடையாது. ஒரு தாயுடைய ஆகாரம், ஒரு தாயினுடைய பராமரிப்பு, ஒரு தாயை போல் இன்னொரு தாய் இருக்கவே முடியாது. உங்கள் தாயினுடைய போதகம் தான் உங்களுக்கு செட் ஆகும். இன்னொரு தாயுடைய போதகம் செட் ஆகாது. அந்த டைமிங்க்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்காது. உங்கள் தாய் உங்களை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்காங்க. இந்த பிள்ளைக்கு எது தேவை, இந்த பிள்ளைக்கு எது அவசியம், இந்த பிள்ளை எது ஏற்றுக்கொள்ளும், எது ஏற்றுக்கொள்ளாது தெளிவாக தெரியும். இன்னும் கூட நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்கனாக்கா ஒரு மாதிரி அளவுக்கு போடுவாங்க. அது கொஞ்சம் போடுறாங்களோ இவ்வளோ போடுறாங்களோ
அந்த பிள்ளை இவ்வளோ சாப்பிடுவோம், அந்த பிள்ளைக்கு நல்லா, அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், அதனால் அந்த பிள்ளைக்கு இவ்வளோ போடுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வேற எங்கன்னா போனீங்கன்னா அவங்க இவ்வளோ போடுவாங்க. என்னடா இது இவ்வளோ போடுறாங்க, எங்கள் அம்மா இவ்வளோ போடுவாங்க, இந்த அம்மா என்ன இவ்வளோ போடுறாங்க. அது மாற்றான் தாய், அந்த தாய்க்கு தெரியாது. அவங்க ரூல்ஸ் வேறு, இவ்வளோ உண்டு சாப்பிட்டு தான் அப்புறம் போடணும். உங்கள் அம்மா நல்லாவே தெரியும் ஏன் மொத்தமாக போடுறாங்க. இவன் என்ன செய்ய மாட்டான், போட்டதை தான் சாப்பிடுவான், அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்க மாட்டான், அதனால மொத்தமாக போட்டு ஊற்றுறாங்க. இப்படிப்பட்ட தாய்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட தாய்களுக்கு தெரியும், மொத்தமாக போட்டு வச்சுருவாங்க. சிலர் வீடுகளில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. சிலர் எங்களுக்கு ஊழியக்காராக இருக்கிறதுனால எங்களுக்கு பரிமாறுறவங்கள பற்றி நல்லாவே தெரியும். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சும்மா ஒன்று மட்டும் வைப்பாங்க. அது ஒன்று பேசினே சாப்பிட்டீங்க, முடிச்சோடனே இன்னும் ஒன்று வைப்பாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அதை முடிச்சு சாப்பிட்டீங்க, அப்புறம் இன்னும் ஒன்று வைப்பாங்க. இப்படியே கொஞ்சமாக போட்டு அவங்க மனசில் நிறைவாக அவங்களை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இது வேறு டெக்னிக்கல், இது வேற ஒரு டெக்னிக்கல். ஆனால் சிலரோட மனசு, எங்கள் அம்மா நிறைய வைப்பாங்க, பரப்பி அப்படி வச்சுருவாங்க, ஆனால் இவங்க என்ன வைக்கிறாங்க அப்படி யோசிப்பீங்க. இல்லை, உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலை வேறு, மற்ற குடும்பத்தில் சூழ்நிலை வேறு, மிகவும் கவனமாக இருக்கும், சத்தியத்துக்குள்ள கடந்து போவாங்க. ஆகவே பேதுரு எச்சரிக்கிறாரு, மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கொண்டு 5வது வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு சாப்டர் 6 verse 3, 4 and 5, 5 வசனம், 3, 4, 5 வசனங்களே வாசிக்கும்போது அவங்க இன்னும் வேறு எப்படி இருப்பாங்க பார்க்கும்போது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள், ஆண்டோடைய வார்த்தைகள் ஆரோக்கியமானது, சுகமாக்க பலப்படுத்தும், சுகமாக்குற வார்த்தைகள், குணமாக்குற வார்த்தைகள், அது மாத்திரம் இல்லை உங்கள் காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள், அது மாத்திரம் இல்லை பாவங்களை விட்டு விலகி ஓய்கிற ஒரு வார்த்தைகள், அது மாத்திரம் பாவத்தை முழுமையாக விடுதலையாக்குற வார்த்தைகள். இதுதான் ஆரோக்கியமானது. ஆரோக்கியமான வசனங்களை வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறனால அவன் எப்படிப்பட்டவன். இவர் சொல்றாரு, டீட்டெயிலாக நீங்கள் விலை கொள்ளுங்க. ஒரு ஆள் தப்பான ஆள் எப்படி கண்டுபிடிக்குது, அவன் இருமாப்புள்ளவனா இருப்பான். அவன் எப்படிப்பட்டவன், இருமாப்புள்ளவனா இருப்பான். அது அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது தர்க்கம் பண்ணுவான், வாக்குவாதம் பற்றி நோய் கொண்டவனா இருப்பான். அவன் டிசீஸ் அவனுக்கு இருக்கும், வாக்குவாதம் என்கிற நோய், அது மாத்திரம் நோய் பற்றி கொண்டவனா இருப்பான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி பிரச்சனைகள் தான் வரும். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதலும் தேவ பக்தி ஆதாயம் தொழிலாக வைத்து எண்ணுகளாக இருக்கிறாங்க. மனுஷரால் உண்டாகும் தேவ பக்தி என்ன பண்ணுவாங்க, ஆதாய தொழிலாக வச்சுக்கொள்வாங்க. இதனால் போனால் ஜோம் பண்ணால் அவங்க வீட்டில் போனால் காணிக்கு தருவாங்கப்பா, சீச்சி அசிங்கம் வெக்கம், அது சரியானது கிடையவே கிடையாது. இந்த வீட்டில் போனால் 100 ரூபாய் காணிக்கு தருவாங்க, இந்த வீட்டில் போனால் 500 ரூபாய் காணிக்கு தருவாங்க. ஐயே, இழிவான ஆதாயப்பா, கிடையவே கிடையாது. காணிக்கை என்பது கர்த்தருடையது, அது பரிசுத்தமானது, அது தேவ சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு செலுத்த வேண்டியது. நீங்கள் அதை ஆசைப்பட்டு கிடையாது, நீங்கள் விரும்பி கிடையாது, நீங்கள் கேட்டு கிடையாது, கிடையவே கிடையாது. அவங்க மனசாட்சியில் ஆண்டருக்கு பயந்து ஆண்டு கர்த்தருக்குன்னு அவங்க கொடுக்குற இதுதான் காணிக்க. தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுக்குறாங்களா, அது காணிக்கங்க. ஊழியக்காரர் வந்துட்டார்ப்பா, காணிக்க எடுத்து கொடுத்துனப்பா, ஐயா கேவலமானது, அசிங்கமானது காரியம். இப்படி இதெல்லாம் சரியானது கிடையவே கிடையாது. நம்ம இந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே கூடாது. இல்லை, காணிக்கை கொடுக்குறாங்களா, நேராக கர்த்தர் ஆலயத்திலிருந்து காணிக்கை கொடுக்குறாங்களா, தேவ சமூகத்தோடு காணிக்கை செலுத்துறாங்க, பயபக்தியோடு கொடுக்குறாங்களா, அவங்க பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையோடு தராங்களா, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் காணப்படுறாங்களா, பல விதத்தில் யோசித்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துக்கிறேன். ஒரு இடத்துல பார்க்கும்போது என்னக்கா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போகிறேன்ல, அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் எங்கள் பாஸ்டரை காட்டும் உங்களை தான் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், அடடா உங்களை ஆப்பு வைக்கிறான்னு அர்த்தம். அவங்க உங்களுக்கு காலை வாரி விட்டுறாங்கன்னு அர்த்தம். தப்பு, முற்றிலும் தப்பு இல்லை. உங்கள் ஊழியக்காரன் அப்படியா, அப்போ நான் ரொம்ப நல்ல ஊழியக்காரன் அப்படின்னாக்கா நான் ரொம்ப கெட்டவன்னு அர்த்தம். இல்லை 1000 இருந்தாலும் நான் வந்து போகிறவன் விசிட்டர்ஸ் தான்,
ஆனால் உங்கள் போதகர் தான் உண்மையான போதகர். நிரந்தரமான கஷ்டம், நஷ்டம், உபத்திரம், பாடு, தொல்லை எல்லா சூழ்நிலும் வந்து நிற்கிற ஆள் உங்கள் போதகர் தான். நான் வந்து நிற்க மாட்டேன். காணிக்கை என்கிட்ட கொடுக்கக்கூடாது. இது வரைக்கும் அப்படிப்பட்ட இல்லை. நான் அப்படிப்பட்ட நிலைமை போதிக்கப்படலை. நாங்கள் வில்லிவாங்க சபையில் இருக்கும்போது எங்கள் பாஸ் அப்படிப்பட்ட நிலைமையில் எங்கள் போதிக்கத்தில் சரியான இடத்துல வழிநடத்தினேன். அடுத்தவங்ககிட்ட காணிக்கை வாங்கிட்டு ஆஹா கிடையவே கிடையாது. போய் உங்கள் ஊழியக்காரத்து கொடுங்க. வாங்கினதே கிடையவே கிடையாது. யோசிக்கணும், ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளணும், மிகுந்த ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளணும். இந்த காணிக்கை கொடுத்து அப்படியே இது லஞ்சம் கொடுத்து காரியத்தை ஒழுங்குபடுத்துது அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போயிருக்கோம். இல்லை ஜாக்கிரதையாக இருப்போம். அவன் கெட்ட சிந்தை உள்ளவங்க, சத்தியம் இல்லாதவங்க, சத்தியம் இல்லாதவங்கள, அது மாதிரி தேவபக்தி ஆதாயத்தொழில் என்று எண்ணுகோலமாக இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவங்க சரியானவங்க கிடையாது, சரியான நபர் கிடையாது. மிகுந்த ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சபையே ஜாக்கிரதை, ஜாக்கிரதையாக இருப்போமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அது மாத்திரம் இல்லை, பிற்பாடு பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடை புஸ்தகம் வேறு என்ன பார்க்கும்போது அப்போஸ்தலர் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 42. தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 42. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிக்கும்போது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் உபதேசம் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதில் இருக்க சரியான உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? இரண்டாவது அந்யோன்யம், ஐக்கியம், ஃபெலோஷிப் என்றால் என்ன? மூன்றாவது அப்பம் பிக்குதல், கம்யூனியன் அப்படின்றால் என்ன? நான்காவது ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தருத்துங்க. உபதேசத்தில் உறுதியாய் தருத்துருங்க, ஐக்கியத்தில் உறுதியாக தருத்துருங்க, கம்யூனியனில் உறுதியாக தருத்துருங்க, ஜெபத்தில் உறுதியாக தருத்துருங்க. இவங்க தாங்க சரியான விசுவாசி. இவங்க சரியான விசுவாசி. இவங்க தாங்க சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டாங்க. 4க்கும் உதாரணம் பார்க்கும்போது அப்போஸ்டல் டீச்சிங் எப்படி பார்க்கும்போது எடுத்து வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களும் அப்போஸ்தல உபதேசம். என்ன உபதேசம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு? என்னதை கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி போதிக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு? அப்போஸ்தலருக்கு போதித்தாரு, கொடுக்கப்பட்டு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்குங்க. முதலாவது அவள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாக மாற்றுங்க. உடனே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கிடையாது. அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசிங்க. இயேசு கிறிஸ்துவ சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துறங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஞானஸ்நானத்துறங்க. நீங்கள் வேலை கிடைக்கும், ஞானஸ்நானத்துறங்க. கிடையவே கிடையாது. சீஷராக்குங்க. அவரை பின்பற்றலாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண வேண்டும். அவருடைய போதனையில் ஃபாலோ பண்ண வேண்டும். வழிகளில் நடக்க வேண்டும். பின்பற்றலாகி பிதா குமாரன் எப்படி ஞானஸ்நானம் பண்ணுவோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் இன்னத்தை கட்டளையிட்டனோ, கர்த்தருடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை என்னதான் நம்ம சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வார்த்தையில கை கொள்ளும்படி அவங்க கேட்கணும், அவங்க கை கொள்ளணும், நடக்கணும். அதன்படி நடக்கணும். உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பண்ணும் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்க நின்றார். ஆமென். இது மட்டும் முடிச்சுக்காங்க. உலகத்தின் சகல நாட்களும் கூட இருக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அவங்க கட்டளையிட்ட யாவையும் அவங்க கை கொள்ளணும். சீஷர்கள் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து போதனையிலே கேட்கணும், கவனிக்கணும், கை கொள்ள வேண்டும், அவற்றிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் உபதேசம் எப்படியாக இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் அதில் இருக்கும். இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகள் அதில் காணப்படும். அடுத்ததாக பார்க்கும்போது வேறு என்னென்னா, இரண்டாவதாக ஃபெலோஷிப். உங்கள் ஐக்கியம் எப்படியாக இருக்குது? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஐக்கியமாக எப்படி பார்க்கும்போது 1 யோவான் 1 John chapter 1 verse 1 to 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் தெளிவாக சொல்றாரு. ஐக்கியம் எப்படி இருக்கணும் பார்க்கும்போது, ஆதி முதல் இருந்ததும் அனுபவிச்சு சொல்றாரு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
நாங்கள் ஜீவ வார்த்தையை கொடுத்து உங்களை அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டாங்க, சாட்சி கொடுத்தாங்க, அறிவிக்கிறாங்க, ப்ரூஃப். அது மாத்திரம் இல்லை, நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளதாக முடியும். ஒன்று ஐக்கியம், ஊழியக்காரரோட ஒரு ஐக்கியம், தேவ ஊழியரோட ஒரு ஐக்கியமாக இருக்க முடியும். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்ணார கண்டோம், காதால கேட்டோம், உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவங்க தான் சிறந்த ஊழியர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அடுத்த வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அவர் இந்த தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் எவ்வளவு வேணும் இருளில்லை. இது நாங்கள் அவர்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்குது. நாங்கள் அவர்கள் கேட்டோம், அறிவிக்கிற விசேஷமாக இருக்குது. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு என்று சொல்லியும் இல்லை, இவங்க அவரோட ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டு என்று சொல்லியும் இருளிலே நடக்கலாம் இருந்தால் சத்தியத்தின்படி நடுவாமல் பொய் சொல்வதாக இருப்போம். வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சத்தியத்தில் நடக்கிற வாழ்க்கை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். ஒன்று யாரோட ஐக்கியம்? தேவ ஊழியரோட ஐக்கியம். ரெண்டாவது பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவோட உள்ள ஐக்கியம். அது மாத்திரம் இல்லை, இப்போ சொல்றாரு சபையோட ஐக்கியம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சொல்ற ஒளியே நடந்தால் ஒருவரோட நாமும் அவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பிற்பாடு சொல்ற அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், சபையாரோட ஐக்கியம், பரிசுத்தாவியோட ஐக்கியம். இதில் இருந்து அண்டர்ஸ்டுட், இதை விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஐக்கியம் வாழ்க்கையை பிரிக்கவே பிரிக்காது. இப்படி தாங்க ஃபெலோஷிப் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, பிற்பாடு பார்க்கும்போது மூன்றாவதாக ஹோலி கம்யூனியன், அப்பம் பிற்குதல், பரிசுத்தமான பரிசுத்த பந்தி, கர்த்தருடைய பந்தி. 1 கொரிந்தியர் 10:16-17, 1 Corinthians chapter 10 verse 16 and 17. 1 கொரிந்தியர் 10:16-17 வசனங்கள் நாம் ஆசிரிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? இதை கம்யூனியனில் பங்கு பெறும்போது கம்யூனியன் ஐக்கியம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை பந்தி ஐக்கியமாக இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தை நம்ம எல்லாரும் பங்கு பெற விட அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இப்போ 1 கொரிந்தியர் 11 23 முதல் 31 வசனம் இருக்குது. பாத்திரத்தோடு பங்கு பெற வேண்டும், அபாத்திரத்தோடு பங்கு பெறக்கூடாது. ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 Corinthians chapter 10 verse 1 Corinthians chapter 11 1 Corinthians chapter 11 verse 23 to 31. 1 கொரிந்தியர் 11 23 முதல் 31 வசனம். 1 கொரிந்தியர் 11 23 முதல் 23 முதல் 31 வசனம் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக வாசி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து டீட்டெயிலாக சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அடுத்ததாக பார்க்கும்போது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது, நீங்கள் இது பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்கின்றார். இயேசு கிறிஸ்து போதித்த போதனை தான் பவுல் போதிக்கிறாங்க. மாற்றி போதிக்கவே இல்லை, உபதேசத்தில் மாற்றம் இல்லை, எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்போதும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ள இருப்பான். அபாத்திரத்தோடு பங்கு பெறாதீங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பவரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு கம்யூனியனில் வாசிக்கிறோம். இந்த பந்தியில் ரொம்ப மிகவும் ஐக்கியமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த பந்தியில் இந்த உபதேசத்தில் ஒன்று அப்போஸ்தலர் உபதேசம், ரெண்டாவது பார்க்கும்போது ஐக்கியத்தில், அன்னோனிய ஐக்கியத்தில்
மூன்றாவது பார்க்கும்போது அப்பம் பிக்குதல்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும் சொன்ன வார்த்தை தான் இங்க சொல்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 29 புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 26 verse 26, 27, 28 and 29 அங்க சொல்லப்பட்டது. இயேசு சொன்ன வார்த்தை, அவர் போஜனம் பண்ணுங்கள். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குது என்றார். பின்பு பாத்திரத்தை மட்டும் சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படி சொல்றாரு. இது பாவ மன்னிப்புக்காக உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூட என்னுடைய ரத்தமா இருக்கிறது. 29வது வசனத்தை வாசிக்கும் போது 29வது வசனம், இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் வரைக்கும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். நல்ல விளை கொள்ளுங்க. இதுக்கு மாறாக இந்த உபதேசத்தை உபதேசிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து போதனைகள் அவருடைய வார்த்தைகள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தெரிந்திருப்போம். கடைசியாக ஜெபம் பண்ணுதலை எப்படி உறுதியாக தெரிந்திருப்பது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம். மத்தேயு 7ஆம் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 7 verse 7 to 11. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம் வரைக்கும். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்கள் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மனுஷனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? அடுத்ததாக, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையாக கொடுப்பது அதை நிச்சயம் அல்வா. நீங்கள் ஜெபம் பண்ணா ஆண்டவர் வாழ்க்கையில நன்மையான தருவார். கர்த்தர் நன்மையான தருவார். நம்ம தேசம் பலனை கொடுப்போம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால கர்த்தர் நன்மை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திர யோவான் 15ஆம் அதிகாரம் The Gospel of John chapter 15 7 and 16 7ஆம் வசனமும் 16ஆம் வசனம். யோவான் 15 7 16. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரில் கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 16ஆவது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க முடிக்கும், உங்கள் கனி நேர்த்திருக்க முடிக்கும். நான் உங்களை ஏற்படுத்த நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கணும். ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இப்போ உலக பிரகாரம் பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, என்ன பண்ண வேணும் பார்க்கும்போது கனி உள்ள வாழ்க்கை வாழ்றாங்க. ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, கனி உள்ள வாழ்க்கையம்மா வாழணும். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியருக்கு நிருபம் The book of Ephesians chapter 6 verse 18. எபேசியர் 6:18 சொல்லுவது, எந்த சமயத்திலும் எப்படி ஜெபம் பண்ணோம்? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டுங்க. உங்களுக்காக மாத்திரம் இல்லைங்க, உலக பிறகு தேவைகளுக்காக மாத்திரம் இல்லை, சகல பரிசுத்தவான்காக, எல்லா ஆத்மாக்காக, தேசத்திற்காக, தேசத்தில் எல்லா குடிகளுக்காக, எல்லா மக்களுக்காக, உலக நாடுகளுக்காக என்ன பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்க்கையை காண்பீங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அது மாத்திரம் இல்லை, இது 4 பகுதியிலே மிகவும் அப்போஸ்தலருடைய உபதேசம். அது மாத்திரம் இல்லை, அந்யோன்யத்தில் ஐக்கியத்திலும், அது மாத்திரம் இல்லை, அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியை நம்ம தரித்திருக்க வேண்டும். கடைசியாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் பவுல் ஒரு எச்சரிக்கை சொல்கிறார். பவுல் எச்சரிக்கை சொல்கிறார். 2 வசனம் இருக்குது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் The book of Galatians chapter 1 verse 6, 7, 8 and 9. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோ போதிச்செல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு வேறொரு சுவிசேஷம் திரும்பதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே.
அடுத்து சொல்ற வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்துறாங்க. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கலாம், வேற இல்லை, அவங்க சபிக்கப்பட்டாங்க. அடுத்த வருஷம் சொல்ற, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவனா, சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். அது மாத்திரம் இல்ல, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், சுவிசேஷத்துக்கு மாறாக உபதேசங்களுக்கு சாபம் கட்டாயம் இருக்கும், ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில யாருக்குள்ள வர வேண்டாம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். பவுல் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக, இவ்வளோ மன வேதனை திரும்பாங்க. இந்த ஜனங்களை கெடுத்து போடுறக்காரர்கள், ஜனங்களை சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டதில்லை, அவங்க கெடுத்து போட்டாங்க. சொல்ற பவுல் சொல்றார் இந்த வார்த்தை 10ஆம் வசனத்தில், இப்போது நான் மனுஷரையா தேவனே யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் கிறிஸ்து, இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தணும், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அல்லவே. நான் ஊழியக்காரன் இருக்கனாக்கா கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதுதான் சிறந்த ஊழியன். மனுஷரை பிரியப்பட்டு மனுஷருக்கு பிரியமாக பாவிக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், அது சிறந்தது கிடையவே கிடையாது. ஆகவே பவுல் மீண்டுமாக சொல்ற, இதோட வாசித்து ஜெபத்து போலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பிலிப்பியர், the book of Philippians chapter 4 verse 8 and 9. the book of Philippians chapter 4 verse 8 and 9. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். சபையே கவனமாக, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நித்திய கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டாங்க. வேற சிந்திக்காதங்க, சிந்தனைக்கு இடம் கொடுக்காதங்க. அடுத்த வசனத்தை சொல்றாரு, ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் நாங்கள் என்னத்தை கற்றுக் கொடுத்தேன், கற்றும் அடைந்தும். என்ன அடைஞ்சிங்க, நீங்க என்ன கேட்டீங்க, என்ன கண்டீங்க சொல்ல, கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்க. நீங்க வேற ஒன்றும் செய்யாதீங்க. நான் என்னத்தை கற்றுக் கொடுத்தேன், உங்களுக்கு என்ன அடையும்படி செய்து கொடுத்தேன், அது மாதிரி என்னத்தை கேட்டீங்க, என்னத்தை கண்டீங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல, இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவை உங்களோடு இருப்பார். ஒரு பெரிய பிளஸ்ஸிங், சமாதானத்தை உங்களோடு இருக்கனாக்கா இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்க. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காட்சிவான். சபையை விழித்திரு, ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களை தாழ்த்தி தரப்பா. அண்டரே, வெற்றுமையான உபதேசிக்கொண்டப்பா. அப்பா, மெயின்டெனிங் சவுண்ட் டாக்டரிங். அண்டரே, இந்த சத்தியமான இந்த உபதேசத்தை காத்துக்கொள்ள, பாதுகாத்துக்கொள்ள, அண்டரே இதில் நிலைத்திருக்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையில கை கொள்ள, அண்டரே பவுல் பேதுரு உபதேசித்த உபதேசங்கள் அப்பா, இயேசு கிறிஸ்து போதனையை போதித்தாங்கப்பா, அந்த அப்போஸ்தல உபதேசம் அப்பா, அன்று அந்யோன்ய ஐக்கியம் ஆடரு சோத்திரம் கட்டாவே சோத்திரப்பா. அப்பம் பிக்குதில்லப்பா, ஜெபத்தில் உறுதியாக தடுத்திருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே பிரவேசிப்பப்பா. சபைகள் வளரும், சபைகள் விருத்தி அடையும், சபைகள் பெருகும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. தகுதிப்பட்டும் ஆயத்தப்பட்டு நீ பொறுப்பட்டலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். பிரைஸ்.